அன்பிற்குரிய சகோதரர்களே, மனிதநேய மக்கள் கட்சி என்ற அமைப்பினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஜவாஹிருல்லாஹ் அவர்கள் சமீபத்தில் ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டி இஸ்லாமிய சமுதாய மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய கோபத்தையும் ஒரு கொந்தளிப்பையும் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். பொதுவாக ஜவாஹிருல்லாஹ் அவர்களை பொறுத்தவரையிலும் இது போன்ற சர்ச்சைக்குள்ளாக பேட்டி அளிப்பது இது புதிதது கிடையாது. இதுக்கு முன்னாடி பல தடவைகள் பல தொலைக்காட்சிகளில் பேட்டி என்ற பெயரால் இஸ்லாமிய கொள்கைக்கு எதிராகவும் இஸ்லாமிய சமுதாயத்திற்கு எதிராகவும் பல்வேறு விதமான வார்த்தைகளை பேசி மக்களுடைய கோபத்திற்கு ஆளானவர் தான் இந்த ஜவாஹிருல்லாஹ். அந்த அடிப்படையில் இப்போது நடந்த இந்த பேட்டியிலும் அந்த அளவிற்குத்தான் முஸ்லிம்களுடைய கோபத்தை அவர் சம்பாதித்திருக்கிறார் என்பதை தெல்ல தெளிவாக நாம் அறிய முடிகிறது. எந்த அளவுக்குன்னு சொன்னா, இவரை பேட்டி கண்ட அந்த தொலைக்காட்சியினுடைய நிருபர் இவரிடத்திலே ஒரு கேள்வியை முன்வைக்கிறார். என்ன கேள்வி? இந்து ஆன்மீக கண்காட்சிக்கு தடை விதிக்க வேண்டும் என்று அறிக்கை விட்டிருக்கக்கூடிய நீங்கள் ஷிர்க் ஒழிப்பு மாநாட்டை தடுக்க வேண்டும் என்று ஏதேனும் அறிக்கை விட்டீர்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறார். இந்த கேள்விக்கு ஜவாஹிருல்லாஹ் அவர்கள் என்ன பதிலளித்திருக்கிறார் என்பதை பார்க்கறதுக்கு முன்னாடி பொதுவா இந்த கேள்வியே முதல்ல தவறான கேள்வி என்பதை முதல்ல புரிஞ்சுக்கிறணும். ஏன் ஷிர்க் ஒழிப்பு மாநாடு ஏன் நடத்தப்படுது, அதனுடைய நோக்கம் என்ன என்பதனுடைய நோக்கத்தை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தெல்ல தெளிவாக மக்கள் மத்தியிலேயும் ஊடகங்கள் வாயிலாகவும் தெளிவுபடுத்தி இருக்கிறது. அப்ப இந்த ஷிர்க் ஒழிப்பு மாநாட்டையும் இந்து ஆன்மீக கண்காட்சியும் ஒன்றுபடுத்தி தொடர்பு படுத்தி அந்த கேள்வி கேட்டார்களே, அதுவே முதல்ல தவறானது. அதே நேரத்தில் இவர்களுக்கு அந்த ஷிர்க் ஒழிப்பு மாநாடு சம்பந்தமா சந்தேகம் இருந்திருந்தால், இது பிற சமுதாயத்துடைய மக்களுடைய உள்ளத்தை காயப்படுத்தி இருக்குது, இந்த மாநாட்டு மத நல்லிணக்கத்திற்கு எதிரான மாநாடா இருக்குது என்பது போன்ற உங்களுக்கு சந்தேகம் இருந்தா யார்கிட்ட முதல்ல கேட்கணும்? அந்த ஷிர்க் ஒழிப்பு மாநாட்டை யார் நடத்தினாங்களோ அவங்கள்ட்ட கேட்டிருக்கணும். அவங்கள் தான் அதுக்கு சரியான முதல்ல பதிலளிக்க முடியும். ஷிர்க் ஒழிப்பு மாநாட்டை நடத்தினவங்கள்ட்ட கேட்கறதுக்கு பதிலா யார்கிட்ட கேட்டிருக்கீங்க? இஸ்லாத்தின் அடிப்படையை சரியான முறையில் புரிந்து கொள்ளாத இந்த ஜவாஹிருல்லாஹ்ட்ட போய் கேட்டா ஷிர்க் ஒழிப்பு மாநாடு சம்பந்தமா சரியான விளக்கம் அளிப்பாரா? சரியான பதில் வருமா? அப்ப அந்த அடிப்படையில் தான் முதல்ல இவர்கிட்ட முதல்ல இந்த கேட்டது கேள்வியும் தவறு, இந்த கேள்வியும் சரியான கேள்வி அல்ல என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் முதல்ல பதிவு செய்து கொள்கிறோம். அதே நேரத்தில் இவரிடத்தில் இந்த கேள்வி வரும்போது சரியான தக்க பதில் அளிப்பதற்கு பதிலாக இவர் எந்த மாதிரியான பதில சொல்றாருன்னு சொன்னா, தௌஹீத் ஜமாத்தின் மீது இருக்கக்கூடிய காழ்ப்புணர்வின் காரணமாக இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கைக்கு எதிரான வார்த்தையை உபயோகிக்கக்கூடிய அளவிற்கு இவர் பேட்டி அளிக்கக்கூடிய ஒரு காட்சியை பார்க்கிறோம். இந்த பேட்டி தான் முஸ்லிம் சமுதாயத்தில் இப்பொழுது மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. எந்த அளவுக்கு சொன்னா, இந்த அமைப்பினர் நடத்திய இந்த மாநாட்டிலும் இந்த மாநாட்டிற்கு இவர்கள் வைத்த அந்த பெயரிலும் இந்த அமைப்பினருடைய இந்த செயல்பாடுகளிலும் எங்களுக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு முதலாவதாக அவர்கள் செய்த அந்த மாநாட்டினுடைய தலைப்பு அல்லது அந்த அமைப்பினுடைய செயல்பாடுகள்ல எங்களுக்கு உடன்பாடு கிடையாதுங்கிறத முதல்ல நான் பதிவு செய்து கொள்கின்றேன். இவர் சொன்ன பேட்டி சாதாரண விஷயமா? ஷிர்க் ஒழிப்பு மாநாட்டில் எனக்கு உடன்பாடு இல்லைங்கிறார். அப்ப இந்த மாநாடு எந்த காரணத்துக்காக நடத்தப்பட்டது? உலகத்தினுடைய ஆதாயத்துக்காக நடத்தப்பட்டதா? மக்களுக்கு ஏதாவது கெட்ட விஷயங்களை சொல்லிக் கொடுக்கிறதுக்காக நடத்தப்பட்டதா? எந்த நோக்கத்துக்காக நடத்தப்பட்டது? ஷிர்க் ஒழிப்பு மாநாடு நோக்கம் என்ன? மக்களுக்கு ஏகத்துவத்தை சொல்வதற்கு, ஏகத்துவத்தை சொல்லி இணை வைப்பிலிருந்து மக்களை மீட்டெடுக்க வேண்டும், ஷிர்க்கிலிருந்து மக்களை விலக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துக்கு தான் நடத்தப்பட்டது. அப்ப இந்த மாநாட்டில் எனக்கு உடன்பாடு இல்லைன்னு ஒருத்தர் சொல்றாருன்னா அவர் எந்த நிலைப்பாட்டில் இருக்கிறாரு? ஏகத்துவ கொள்கையை எடுத்து சொல்வதில் அவருக்கு உடன்பாடு இல்லைன்னு அர்த்தம். ஏகத்துவ கொள்கை எடுத்து சொல்றதுக்கு தானே நம்ம அந்த மாநாடு நடத்துறோம். அப்ப இந்த மாநாட்டில் எனக்கு உடன்பாடு இல்லைன்னு என்ன அர்த்தம்? ஏகத்துவ பிரச்சாரத்தை நீ செய்யக்கூடாது, ஒட்டுமொத்த சமுதாய மக்கள் மத்தியிலே நீங்கள் எடுத்து சொல்லக்கூடாது, அதான அர்த்தம். அது மட்டும் இல்ல, இன்னும் அவருடைய வார்த்தை பாருங்க, அந்த மாநாட்டிற்கு ஷிர்க் ஒழிப்பு மாநாடு பேர் வச்சதுல எனக்கு உடன்பாடு இல்லைங்கிறார். ஷிர்க் ஒழிப்பு மாநாடு, அந்த மாநாட்டிற்கு அந்த பேரை வச்சமே அதுல உடன்பாடு இல்லையா? என்னப்பா இது? ஷிர்க் மாநாடுன்னு பேரை வச்சிருந்தா உடன்பாடு இல்லைன்னு சொல்லலாம். ஒரு முஸ்லிமா இருந்து கொண்டு ஒரு வார்த்தையை சொல்றாரு, ஷிர்க்க ஒழிக்கிறதுலே எனக்கு உடன்பாடு இல்லைங்கிறார். ஷிர்க்க ஒழிக்கிறதுலே உடன்பாடு இல்லைன்னு சொன்னா அப்ப உங்களை எந்த நிலையில எடுத்துக்கிறது? இஸ்லாத்தில் மிகப்பெரிய கண்டிக்கத்தக்க பாவமாக சொல்லப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாவம் தான் இந்த ஷிர்க். இந்த ஷிர்க்கை ஒழிப்பதற்காகத்தான் ஒட்டுமொத்த இறை தூதர்களையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்திற்கு அனுப்பினான். அப்ப இந்த ஷிர்க்கை ஒழிப்பதுதான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கையாக இருக்கும் போது இவர் சொல்றாரு ஷிர்க்கை ஒழிக்க வேண்டும் என்று தலைப்பு போட்டிருக்கீங்களே,
அதுல எனக்கு உடன்பாடு இல்லைங்கிறார். அன்பானவர்களே, அப்ப இவர் எந்த நிலைக்கு போயிட்டார்னு பாத்தீங்களா? பதவிகளுக்கு ஆசைப்பட்டு தேர்தல் அரசியலில் ஒருவன் இறங்கினால் அவன் இஸ்லாத்தினுடைய கொள்கை கோட்பாடுகளையே சமரசம் செய்து கொள்ள வேண்டிய நிலைமை ஏற்பட்டுரும். இஸ்லாத்தினுடைய கொள்கை கோட்பாடுகளுக்கு முரணாக அவனுடைய பேச்சுக்களையும் அவனுடைய செயல்பாடுகளையும் அமைத்துக் கொள்ள வேண்டிய நிலைமை ஏற்பட்டுரும் என்றெல்லாம் நம்ம ஆரம்பத்தில் எச்சரித்தோமே. அந்த எச்சரித்தனுடைய எச்சரிக்கை இன்னைக்கு இவருடைய வாழ்க்கையில உண்மைப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நிலைமையை பார்க்கிறோம். எந்த அளவுக்கு இந்த உலகத்தினுடைய ஆதாயத்துக்காக, பதவிக்காக சிறுக்கு வைக்கக்கூடிய மக்களுடைய கோபத்தை பெற்றக்கூடாது. இணை வைக்கிறவங்கள்ட்ட போய் இணை வைக்காதுன்னு சொன்னா கோபப்படுவான், அடிப்பான், திட்டுவான், எதிர்ப்பான். ஆக அந்த எதிர்ப்புகளுக்கு நம்ம ஆளாயிடக்கூடாது. அப்படின்னா இந்த சிறுக்குக்கு எதிரான பிரச்சாரத்தை நம்ம செய்யக்கூடாது. நம்ம சமரசமா என்ன செய்யணும், எல்லாரோடையும் சமரசமா ஒன்றோடு ஒன்று கலந்துறணும் என்ற நிலைப்பாட்டுக்கு இவர் போனதுனாலதான் இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை செய்யக்கூடியவர்களை பார்க்கும்போது இவருக்கு ஒரு கசப்பா தெரியுது. நம்ம மீது ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த காழ்ப்புணர்வு ஏகத்துவ கொள்கையே எதிர்க்கக்கூடிய அளவுக்கு, இந்த இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கைக்கு எதிராக பேசக்கூடிய அளவிற்கு இவருடைய நிலை தள்ளப்பட்டிருக்குங்கிறது பார்க்கும்போது பல நபர்களுக்கு ஆச்சரியமா இருக்கலாம். இந்த மாதிரி இல்லாம ஒரு முஸ்லீமா இருந்துகிட்டு இப்படி இல்லாம பேசுவான், ஒரு முஸ்லீமா இருக்கக்கூடிய ஒருத்தன் ஷிர்க ஒழிக்கிறதுலயே தனக்கு உடன்பாடு இல்லைன்னு சொல்லுவானா, அப்படிலாம் உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கலாம். ஆனா இவர் விஷயத்தில் இது ஆச்சரியப்படுவதற்கு வேலையே இல்லை. ஏன், இந்த ஜவாஹிர்லாவை பொறுத்தவரையிலும் இந்த மாதிரி ஒரு பேட்டியை கொடுத்திருக்கிறாரு, ஷிர்க ஒழிக்கிறதுலே எனக்கு உடன்பாடு இல்லைன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்ப இது ஒரு பெரிய பாரதூரமான விஷயமாச்சே அப்படின்னு சொல்லி இப்படி சொல்லியிருக்கிறாரு. ஒரு முஸ்லீம் இப்படி சொல்லுவானா, அப்படிலாம் நீங்க ஆச்சரியப்பட தேவையே இல்லை. ஏன் ஆச்சரியப்பட தேவையில்லை தெரியுமா? இவரோடு ஆரம்பத்தில் சேர்ந்திருந்த தௌஹீத்வாதிகள் இவரை விட்டு விலகினார்களே, விலகுவதற்கு காரணமே இது போன்ற ஒரு வார்த்தையை ஆரம்பத்தில் உபயோகித்த ஒரே காரணம் தான். என்ன காரணம்? தௌஹீத் ஜமாத் செய்யக்கூடிய பிரச்சாரம் என்ன? தௌஹீத் பிரச்சாரம், ஏகத்துவ பிரச்சாரம். ஆக தௌஹீத் ஜமாத் செய்யக்கூடிய இந்த பிரச்சாரம் தான் தமுமுகவினுடைய வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டை அப்படின்னு சொல்லி எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்தாரு. அந்த ஒரு வார்த்தையே என்ன ஆயிருச்சு, ஒரு முஸ்லீம் செய்வானா? அது தௌஹீத் பிரச்சாரம் தான் தாமும் எங்களுடைய இயக்கத்துக்கு முட்டுக்கட்ட அப்படின்னு சொல்ல மனசு வருமா? அப்பவே இவருடைய நிலை என்ன நிலையில இருந்திருக்குன்னு தெரியவா தெரியுது. இன்னைக்கு புதுசா நிலை இல்ல. அப்பவே இவருக்கு என்ன ஆயிருச்சு, இந்த உலகத்தினுடைய ஆதாயத்துக்காக, உலகத்தில் கிடைக்கக்கூடிய இந்த பதவி ஆசைக்கு கொள்கையே தூக்கி வீசக்கூடிய அளவுக்கு, கொள்கையே புறந்தொள்ளக்கூடிய அளவிற்கு நான் எல்லாரோடையும் சமரசம் செய்வேன், எல்லா மக்களோடும் நான் ஒன்றோடு ஒன்று கலந்து போயிருவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைமையில தான் இவர் நிலை இருக்கிறத பாக்குறோம். அதனாலதான் இவர் தேர்தல் அரசியல இறங்கினதுமே பிற சமுதாய மக்களுடைய ஓட்டு வாங்குவதற்காக இஸ்லாமிய கொள்கைக்கு முரணான பல்வேறு விதமான செயல்பாடுகளில் ஈடுபட்டார். எந்த அளவுக்குன்னு கேட்டா, மயிலாடுதுறை ஆதீனத்திடம் போய் ஆசி வாங்கியது, இயேசுவின் நீரோடை என்ற கேசட்டு விழா, வெளியீட்டு விழாவில் போய் கலந்து கொண்டது, சபரிமலை பக்தர்களுக்கு நன்றாக சென்று இணை வைக்கக்கூடிய பாவத்தை செய்துவிட்டு வாருங்கள் என்று சொல்லி ஒளிரும் குச்சிகளை கொடுத்து அனுப்ப வைத்தது, இறைவன் விதித்திருக்கக்கூடிய சட்டமாக இருக்கக்கூடிய மரண தண்டனை சட்டத்தையே ஒழிக்க வேண்டும் என்ற கூட்டங்களில் போய் கலந்து கொண்டது, தாவரை தப்பட்டைகள் என்று இஸ்லாத்திற்கு முரணான அனாச்சாரங்கள் நடைபெறக்கூடிய சபைகளில் போய் கலந்து கொள்வது என்று பல்வேறு விதமான செயல்களை எப்படி செய்ய முடிந்தது? இப்படி எல்லாம் ஒன்றோடு ஒன்று கலந்து பிற சமுதாய மக்களோடு கொள்கையெல்லாம் சமரசம் செய்துவிட்டு வாழக்கூடிய ஒருவருக்கு ஷிர்கை ஒழிக்க வேண்டும், இணை வைப்பை ஒழிக்க வேண்டும், ஏகத்துவத்தை நிலைநாட்ட வேண்டும் என்று சொல்லக்கூடிய இந்த பிரச்சாரம் பார்க்க மாதிரி கசக்கத்தான் செய்யும். ஆனா இந்த இடத்துல என்ன கவனிக்கணும், இவரையும் ஒரு முஸ்லிம் தலைவர் என்று எண்ணிக்கொண்டு இவருடைய இயக்கத்தில் சில பேர் ஒட்டி கொண்டிருக்கிறீர்களே, எங்கள் பேராசிரியர் என்று சொல்லிக்கொண்டு சில நபர்கள் ஒட்டி கொண்டிருக்கிறீர்களே, அவர்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம், தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய உறுப்பினராக இருக்கக்கூடிய சகோதரர்களே, மனிதநேய மக்கள் கட்சியிலே இருந்து கொண்டிருக்கக்கூடிய சகோதரர்களே, உங்களை பார்த்து சொல்லிக் கொள்கிறோம், இவரே நீங்கள் தலைவராக எண்ணிருக்கிறீர்கள். ஆனால் இவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு? அல்லாஹ்விற்கு இணை வைக்கக்கூடிய பெரும் பாவத்தை ஒழிப்பதை எதிர்க்கக்கூடியவராக இருக்கிறார். ஷிர்க ஒழிப்பதுல உடன்பாடு இல்லைன்னு சொன்னது மட்டுமல்ல, இன்னும் அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, நம்ம வாழக்கூடிய இந்த நாடு பன்முகத்தன்மை கொண்ட நாடு. பன்முகத்தன்மை கொண்ட நாடுனா பல மதத்தினர்கள் வாழக்கூடிய இந்த நாடு இது. முஸ்லிம்கள் மட்டும் வசிக்கல, எல்லா மதத்தவர்கள் இருக்கிறாங்க. இப்படி பன்முகத்தன்மை கொண்ட நாட்டுல இவர்களை போன்ற இந்த மாதிரியான பிரச்சாரத்தை நாங்கள் ஒரு காலம் செய்யவே மாட்டோம். என்னை பொறுத்தவரையும் எங்களுடைய கட்சி அல்லது எங்களுடைய அமைப்பு இது போன்ற ஒரு பன்முக சமூகத்தில் இந்த மாதிரியான விஷயங்களை எடுப்போமா? நிச்சயமாக எடுக்க மாட்டோம். ஓபன் டிக்ளேர் பண்றாங்க. இதுக்கு பிறகு நீங்க அந்த இயக்கத்தில் இருக்க போறீங்களா? அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை
பிற சமுதாய மக்களிடத்தில் எடுத்து சொல்வதையே கூடாது, அப்படி நாங்க செய்யவே மாட்டோம் என்ற நிலைப்பாட்டில் இருக்கிறாரே, இந்த இயக்கத்தில் நீங்க இருக்கிறீங்களா? இவருக்கு பின்னாடி நீங்க சொல்றீங்களா? எந்த அளவுக்கு சொல்றாரு? பன்முகத்தன்மை கொண்ட நாட்டுல இவர்களை போன்று நாங்கள் பிரச்சாரம் செய்ய மாட்டோங்கிறார். அப்போ பிற மதத்தவர்கள் பெரும்பான்மையா இருக்கக்கூடிய ஒரு நாட்டுல ஏகத்துவத்தை எடுத்து சொல்லக்கூடாதா? மார்க்கத்தை எடுத்து சொல்லக்கூடாதா? ஷிர்க்குக்கு எதிராக பிரச்சாரம் செய்யக்கூடாதா? அப்படி நீங்கள் அந்த நிலைப்பாட்டில் இருப்பதாக இருந்தால் ஒட்டுமொத்த நபிமார்களுக்கும் எதிரானவர் நீங்கள். ஏன் அனைத்து நபிமார்களும் பிற சமுதாய மக்களிடத்தில் செய்த பிரச்சாரம் என்ன? அல்லாஹ் ஒருவனை வணங்குங்கள் என்று மட்டும் பிரச்சாரம் பண்ணல. அல்லாஹ் ஒருவனை வணங்குங்கள், அவனை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை என்று ஷிர்க்குக்கு எதிரான பிரச்சாரத்தை செஞ்சாங்களே, ஷிர்க்கை ஒழிக்கக்கூடிய பிரச்சாரத்தை தான் அனைத்து நபிமார்களும் செய்தார்கள். இப்பொழுது நீங்கள் இருக்கக்கூடிய இதே நிலைப்பாட்டில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்க காலத்துல நீங்கள் இருந்திருந்தீங்க வச்சுக்கிறீங்க. உதாரணத்துக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிர்த்த எதிரிகளுடைய கூட்டத்தில் நீங்கள் ஒரு ஆளா இருந்திருப்பீங்க. ஏன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிர்த்த எதிரிகளாக இருந்தார்களே அபூஜஹல், உத்துபா, ஷைபா, இவர்களுடைய கொள்கை என்ன? அல்லாஹ் இல்லை என்று மறுத்தார்களா? அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் என்ன வாதத்தை வைத்தார்கள்? அல்லாஹ்வை நாங்க நம்புறோம்பா, ஆனா நீ அல்லாஹ்வை தவிர வேற யாரையும் வணங்க கூடாதுன்னு சொல்றியே, அதை நாங்க ஏத்துக்கிற மாட்டோம். ஷிர்க் வைப்பதை வேண்டாம் என்று சொல்றீங்களே, ஷிர்க்கை ஒழிக்க வேண்டும் என்று சொல்றியே, அந்த வாதத்தை நாங்க ஏத்துக்கிற மாட்டோம், அதுல எங்களுக்கு உடன்பாடு இல்லை என்ற வாதத்தை தான் இஸ்லாத்துடைய எதிரிகள் முன்வைத்தார்கள். அதே வாதத்தை நீங்க வைக்கிறீங்கன்னா அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்கள் மத்தியிலே ஷிர்க்குக்கு எதிராக பிரச்சாரம் செய்து, அந்த சிலை வழிபாட்டிற்கு எதிராக பிரச்சாரம் செய்து ஏகத்துவ கொள்கை எடுத்து சொன்னார்களே, இந்த கொள்கையில உங்களுக்கு உடன்பாடு இல்லைன்னு அர்த்தம். தௌஹீத் ஜமாத் செய்யக்கூடிய பிரச்சாரம் தௌஹீத் ஜமாத்தா புதுசா கண்டுபிடிச்ச பிரச்சாரமா? இஸ்லாத்தின் அடிப்படை கொள்கையை தான் நம்ம போதிக்கிறோம். லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ்னு எடுத்து சொல்லக்கூடிய மாநாடு தான் ஷிர்க் ஒழிப்பு மாநாடு. அந்த மாநாட்டில் உங்களுக்கு உடன்பாடு இல்லையா? ஷிர்க் ஒழிப்பு மாநாடுனா அது தலைப்பு என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ் தான் அர்த்தமே. லா இலாஹ இல்லல்லாஹ்னா என்ன? வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் ஒருவன், அதான் அர்த்தம். அதுக்கு கிடையாது. வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை, அதான் இஸ்லாத்தின் அடிப்படை. இஸ்லாத்துல அல்லாஹ் ஒருவன் சொல்றது மட்டும் கிடையாது, அல்லாஹ் ஒருவன் தான், அந்த ஒருவனை தவிர வேறு யாருமே இல்லை அப்படி நம்பணும். அப்ப இவர் என்ன சொல்றாரு? இவர் படி பார்த்தா நீங்க வணக்கத்திற்குரிய அல்லாஹ் ஒருவன் நிப்பாட்டிக்கிறணும், அல்லாஹ் ஒருவனை தவிர யாரும் இல்லை என்று சொல்றீங்களே, அதுல எனக்கு உடன்பாடு இல்லை அப்படிங்கிற வாதம் தான் இவருடைய கருத்தாக தெரிகிறது. ஏன் ஷிர்க் ஒழிப்புமானன் பேரை வச்சீங்களே, அது பிற மக்களுடைய உள்ளத்தை புண்படுத்துதுல. அப்ப உங்களுக்கு லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய உடன்பாடு இல்லையே. வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று சொன்னாலும் பிற சமுதாய மக்களுடைய உள்ளம் புண்படுமா படாதா? அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லைன்னு சொன்னா கல்ல வணங்குறவன், மண்ணை வணங்குறவன், சூரியனை வணங்குறவன், சந்திரனை வணங்குறவன், நெருப்பை வணங்குறவன் எல்லாருக்கும் என்ன ஆகும்? ஆஹா, அல்லாஹ் ஒருவன் தான் இறைவனுங்கிறான், அவனை தவிர யாருமே இல்லைங்கிறானே என்று கோபம் வருமா வராதா? அப்ப அதுக்காக லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லாம விட்டுருவீங்களா? அப்ப இது என்ன விளங்குறதுன்னா, இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கையை சொல்வதனால், இஸ்லாமிய மார்க்கத்தை பிரச்சாரம் செய்வதனால் பிற சமுதாய மக்களுடைய உள்ளம் புண்படுமையானால் நான் இஸ்லாத்தை எடுத்து சொல்ல மாட்டேன். பிற சமுதாயத்தினுடைய ஓட்டுக்காக, அவர்களிடத்தில் அவர்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய பதவிக்காக நான் மார்க்க பிரச்சாரம் செய்வதை நான் நிறுத்திக் கொள்வேன், அதுக்கும் எனக்கு எந்த சம்பந்தம் இல்லை என்கிற நிலைப்பாட்டில் தான் இவர் இருக்கிறார் என்பதை இவருடைய இந்த பேட்டி தெள்ள தெளிவா தெளிவுபடுத்தி இருக்குது. அதுலயும் எப்படிப்பட்ட ஒரு பொய்யான அவதூறுகள் நம்ம மேல் சுமத்துறாரு. இவங்க செய்யக்கூடிய அந்த பிரச்சாரம் அரசியல் சாசன சட்டத்திற்கு கட்டுப்பட்டு நடக்காம அதுக்கு எதிராக, அதுலயும் கர்ண கொடூரமாக இவர்கள் நடத்தக்கூடிய இந்த பிரச்சாரத்துல எங்களுக்கு உடன்பாடு இல்லைங்கிறார். கர்ண கொடூரமாக அரசியல் சாசன சட்டத்திற்கு எதிராக நாங்க என்ன பிரச்சாரம் பண்ணோம்? இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை தமிழகத்திலே கடந்த 30 ஆண்டுகளாக பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறோமே, இந்த கொள்கையை சொன்னதினால் இந்த கொள்கையை பிடிக்காத பல நபர்கள் எங்களை எதிர்த்திருக்கிறார்கள். ஆனால் ஜனநாயக ரீதியாக அரசியல் சாசன சட்டத்திற்கு எதிராக என்னைக்காவது நாங்கள் பிரச்சாரம் பண்ணிருக்கிறோமா? அப்ப நாங்க எப்படி செயல்படுறோம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிற மக்கள் மத்தியில எப்படி ஏகத்துவத்தை சொன்னார்களோ அந்த அளவிற்கு இஸ்லாத்தை எடுத்து சொல்றோம். இது உங்களுக்கு கர்ண கொடூரமா? இதுவே உங்களுக்கு கர்ண கொடூரமா இருக்குதுன்னு சொன்னா, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல நீங்க இல்ல, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல மட்டும் நீங்க இருந்தீங்க வச்சுக்கிறீங்க, உங்களுடைய முதல் எதிரியா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான் இருந்திருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை நீங்க பயன்படுத்தி இருக்கிறீங்க. ஏன் சாதாரணமா நம்ம செய்யக்கூடிய இந்த பிரச்சாரம், காவல்துறையில் அனுமதி வாங்கி பொதுக்கூட்டம் மாநாடு நடத்துவதே உங்களுக்கு கர்ண கொடூரமாக இருக்கிறது. இந்த ஷிர்க் ஒழிப்பு மாநாடு போட்டதே உங்களால் தாங்கிக்கிற முடியல, உள்ளம் பதறுது. ஆனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செஞ்சாங்க, ஷிர்கான காரியங்களுக்கு எதிராக
களத்தில் இறங்கினார்கள், ஷிர்க்குக்கு எதிராக பிரச்சாரம் செய்தார்கள். அது மாத்திரமல்லாமல் உச்சகட்டமாக ஷிர்கான காரியங்களை தன்னுடைய கரத்தால் தடுத்தார்கள், சிலைகளை தன்னுடைய கரத்தால் உடைத்தெறிந்தார்கள். திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றானா இல்லையா? அப்ப அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய காரியத்தில் உங்களுக்கு உடன்பாடு இல்லையா? நாங்கள் அந்த மாதிரி போய் தர்காக்களை உடைச்சோமா, இல்ல இந்த கோயிலே உடைச்சோமா? மார்க்கத்தை நாங்க எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அங்க எப்படி சித்தரிக்கிறாரு? தௌஹீத் ஜமாத்னு ஏதோ கடுமையான முறையில மக்கள்கிட்ட போய் இந்த மார்க்கத்தை திணிக்கிற மாதிரியும், வற்புறுத்துற மாதிரியும், கருண கொடூரமான முறையில் நடக்கிற மாதிரியும், அரசியல் சாசன சட்டத்திற்கு எதிரான முறையில் பிரச்சாரம் செய்யற மாதிரியும், இப்படிப்பட்ட ஒரு கொடூரமாக சித்தரிக்கக்கூடிய வகையிலே ஒரு அவதூறான ஒரு பழியை தௌஹீத் ஜமாத்தின் மீது இவர் சுமத்திருக்கிறார் என்பது தெள்ள தெளிவாக நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. தௌஹீத் ஜமாத்தின் மீது இவர் சுமத்தக்கூடிய இந்த பழி தௌஹீத் ஜமாத்தினுடைய இந்த வளர்ச்சியை பொறுக்காமல், தௌஹீத் ஜமாத்தின் மீது அணி அணியாக அலையலையாக மக்கள் போய்கொண்டிருக்கிறாங்க காழ்ப்புணர்வின் காரணமாக இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கையே திரிக்கக்கூடிய அளவிற்கும், அதை மறைக்கக்கூடிய அளவிற்கும் இவரை தள்ளி இருக்குன்னு சொன்னா, இவருடைய இயக்கத்தில் இருக்கக்கூடிய மக்களாக இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் சிந்தியுங்கள், இவருடைய வாதத்தில் உண்மை இருக்கிறதா? எப்படிப்பட்ட பொய்யான ஒரு ஜமாத்தின் மீது இருக்கக்கூடிய காழ்ப்புணர்வின் காரணமாக இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கைக்கு எதிராக எந்த அளவுக்கு பேச ஆரம்பிச்சிட்டாருன்னு சொல்லி